ஸோ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று ஸ்கிபிடி டோலை 74 ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிடுச்சு, லாங் அவைட்டட். ஸோ இன்னைக்கு அதோட அனலைசிஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனதும் பார்த்தீங்கன்னா இவன் டைட்டன் கேமராமேன் மாதிரியே இருக்காங்க பாருங்கள். ஸோ திடீர்னு ஸ்க்ரீன் ஏன்டா வந்துடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ப்ளங்கர்மேன் கூட வந்து மட்டும் வந்துட்டான். ஸோ கொஞ்சம் பேசுறதுக்காக இதெல்லாம் காமிச்சுட்டோம். ஸோ லாஸ்ட்டில் இந்த ஃபைட்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த அனலைசிஸ் வேணும்னா மறக்காமல் நான் அந்த டார்கெட்டை விட தான் அவ்வளோதான், அப்போ தான் இதில் அனலைசிஸ் வரும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போனதும் இந்த டைட்டன் கேமராமேன் மாதிரி புதுசாக ஒருத்தர் இருக்கான். இவன் பார்க்கறதுக்கு கூட டைட்டன் கேமராமேன் மாதிரி தான் இருக்காங்க. அப்புறங்க சர்க்கிள் கூட போட்டிருக்கான், வச்சுருக்கேன். அச்சஸ் டைட்டன் கேமராமேன் மாதிரியே தான். ஸோ நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது யாருன்னு அவங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், டிவி டேடி தான். ஸோ என்கிட்ட ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க இந்த கேமராமேன். ஸோ இவன் என்ன சொன்னான்னா லெட்ஸ் கோ அப்படின்னு சொன்னான். ஸோ எப்படி இருக்குன்னு சொன்னால் காதலாம். ஸோ லெட்ஸ் கோ சொல்லிட்டு வெளிப்பட்டுருக்கான் செம்ம ஃபஸ்ட்டாக. ஸோ இவனோட ஸ்க்ரீனு இன்ஃபெக்ட் பண்ணுறது தான் செம்ம பவர் கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு அந்த பேரசைட்ஸ்லாம் இன்ஃபெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. ஸோ கண்ணாடி என்னமோ உடஞ்சிருக்குன்னா, ஸோ அங்கே பாருங்கள் என்னன்னு தெரில, அந்த க்ளோவால் உடஞ்சிருக்கும். ஸோ அந்த இது கேமராமேனுக்குலாம் உடஞ்சிருக்குல்ல, இங்கே பாருங்க டெக்னாலஜி அவங்களுக்கே கொடுக்க முடியும். அப்புறம் கையை டெலிபோர்ட் பண்ணிட்டு டைட்டன் டிவிமேன் மாதிரி எடுத்துட்டான். இந்த மண்டை எடுத்துட்டான் ஸ்கேனர் பண்ணிட்டுக்கு. இந்த டெலிபோர்ட் பண்ணி மண்டை எடுக்கல, அதே மாதிரி ஸ்கேன் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இது எபிசோட் 78 நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டைட்டன் டிவிமேன் ஜிமேனோட மண்டை எடுத்துருப்பான். ரொம்ப கூலாக இருக்குது இந்த மேனை பார்த்தாலே. அப்புறம் இந்த மாதிரி தான் அவன் எடுத்து அந்த ஸ்கேனருக்காக இவன் மண்டையை எடுத்துட்டான் சொல்லிட்டான். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறான் நான் என்னென்ன ஆயிருக்குன்னு. பின்னாடி ஸ்கிப்பி கேரக்ஷன் இருக்கான். ஏன் அப்போ டிவி டேடி அட்டாக் பண்ணல அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இது ஸ்கேனர் மாதிரி யூஸ் பண்ணுறான். இது லக்கி கேமரா வந்து இருக்கிற மாதிரி. ஸோ இங்கே ஏதாவது பிளாக் பண்ணியிருக்காங்களா இல்லை என்னாச்சுன்னு தெரியல. இவங்க ஏதாவது டான்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த எல்லோரும் செத்து போயிட்டுருக்காங்க. இங்கெல்லாம் இந்த சயின்டிஸ்ட்டு ஸ்பீக்கர் நான் ஃபஸ்ட்டு டைம் நான் இங்கே தான் பார்க்குறேன். ஸோ எல்லாருமே செத்து போனாங்க. இது அப்புறம் வந்துட்டு இங்கே தடவி தட்டு கொடுத்தால, இதே மாதிரி நீங்கள் 59 பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணது. அப்புறம் இந்த மாதிரியே தடவி கொடுத்து டிவி டேடி கெட் அவுட்டு, இவன் வந்துட்டு கெட் அவுட் சொன்னான். அது வரை ஓகே. வெல்டன் லில் ப்ரோ சொன்னான். அப்புறம் இந்த ஸ்கிபி டோலைக்கிட்ட அப்புறம் பார்த்தா அந்த கத்தி எடுத்து குத்திட்டான். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா அவங்க கையில் எலக்ட்ரிக்கோ ஏதோ சொன்னான். ஸோ டோய்ஸ் சொல்லியிருப்பான். இது எதுவும். ஸோ இந்த இன்ஃபெக்டான பீப்புள்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஏன்னா டாய்லெட்ஸ் இல்லை அங்கே. ஸோ இது பண்ணதும் மனுஷனாக வந்து இந்த லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவனை மாதிரியே. ஸோ அவன் தான் வேணும். ஸோ இது மட்டும் இது எதுவுமே சீட்டிங் பண்ணல அப்படி தான் சொல்லியிருக்கேன். சரி யாரும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான பஞ்ச் கைஸ் பார்த்தீங்கள்ல, அவ்வளோ பவர்ஃபுல் இவனோட பஞ்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர் பிரெயின் ஆர் ராட்டன் சொல்லலாம் டைட்டன் டிவி டேடி. அப்புறம் பேர்ன் எவ்ரி திங் சொன்னான். அப்புறம் எல்லாருமே போயிட்டு பேர்ன் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா அது க்ளோவாகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்து கண்டெய்னரில் போட்டு அதே மாதிரி டெலிபோர்ட் ஆகிட்டான் டிவி. ஸோ டிவிமேன் கூட இங்கே தான் இருக்கா. ஸோ அந்த லீக்கு பார்த்துருப்பீங்கள்ல, ஜிமேன் டைட்டன் ஆக போகிறான்னு பார்த்ததும் செம்மாகும் கைஸ். தட்டி விட்டுட்டு இது பார்க்குறான். பார்த்தா அவன் நான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன், அவன் ரொம்ப பயந்துட்டான். பயப்படல, ரொம்ப இது பயங்கரமாக ஃபீலிங் ஆகிடுச்சு. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அந்த 73 ஃபுல் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அவன் அதே தான் சொல்லியிருப்பான், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்னு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த டெலிபோர்ட் ஆகி சயின்டிஸ்ட் டிவிமேன் கிட்ட கொடுப்பாங்க. இவன் போயிட்டு சயின்டிஸ்ட் டிவிமேன் கொடுப்பான். அது என்னடா ரெண்டாக சுற்றுட்டு கேட்டிங்கன்னா அந்த ஆஸ்ட்ரோட கை எடுத்தாங்க. அதுதான் இவன் கொடுத்ததும் கோவமாயிட்டு டர்ன் ஆஃப் த கேமரா சொன்னான். எங்கன்னா பாருங்கள், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. டேக் அ லுக்கு சொன்னான் ஃபஸ்ட்டு இவன். இது அப்போ அவன் பார்த்துட்டு டர்ன் ஆஃப் தட் கேமரா ஆஃப்
டேர்ன் தட் கேமரா ஆஃப் சொன்னாங்க. ஸோ அப்படியே டெலிபோர்ட் ஆகிட்டான். டெலிபோர்ட் ஆகல இந்த டேப்ல இருந்து பார்க்குறான். ஸோ அந்த லீக் பார்த்துருப்பீங்க. லீக்லாம் இல்லை, ஷார்ட்ஸில் தான். ஸோ இவன் ஒன்று காமிக்கிறான் சர்ப்ரைஸுங்க. இந்த கேமராமேனுக்கு ஜாலி தான். இதுதான் கைஸ், எல்லாருமே இப்போ டைட்டான் ஆவாங்க. டிஜே டைட்டான் ஆகிட்டான். ஆமாம், எப்படி அவன் மண்டை பெருசாக இருக்குது. இவன் வந்துட்டான். எனக்கு ஒரு ஷாக் கைஸ். என்னன்னா இந்த மூட்டன்ட்டை விட அந்த மூட்டன்ட்டு பெருசாக இருக்குது. என்ன இது கண்டென்ட்டுன்னு எனக்கே தெரில. சரி அங்கே போகலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிம்மேன் கூட வந்துட்டாங்க. ஒரு டாய்லெட்டா அப்புறம் போயிட்டான். ஸோ டைட்டான் எப்படா அவன் யாருக்குமே தெரியல. சரி அவன் கூட மூவ் பண்ணுவான். சரி அது இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அவனை பார்த்தீங்களா, இந்த லீக்கில் இருக்கிற எல்லா மாதிரியும் இருக்குது. அந்த ஷார்ட்ஸில் வந்தாங்களே, லீக் ஆக்சுவலாக சொல்ல முடியாது, யாருமே பேச வாயில் வரல. ஸோ அவங்க கற்றுனா நீங்கள் அந்த இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ டைட்டான் டிவி மேன் வந்துட்டான். இவன் வந்துட்டு ஒன்று சொல்லியிருப்பான், தே ஆர் வீக். அப்புறம் வந்துட்டு பர்ஃபெக்ட் டைம் டு அட்டாக் அப்படி சொன்னான். அப்புறம் வந்துட்டு டைட்டான் கேமராமேன் ஓகே சொல்லிட்டான். அங்கே திரும்பி பார்த்தா இவன் வந்துட்டு இந்த மாதிரி பஞ்ச் பண்ணுறான். இதை பார்த்துட்டு நோ சொல்லிட்டான். ஆக்சுவலாக என்ன சொன்னான்னா, நாட் ஃபார் யூ கிரிப்பிள்டு ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூ டூ கோயிங் ஹோம் சொன்னாங்க. யூ டூ ஆர் கோயிங் ஹோம். அப்போ இவன் அந்த தொப்பியை கழட்டி கீழே போட்டான். ஸோ தொப்பி இல்லை, அது உடஞ்சி வந்திருக்கும், கழட்டி கீழே போட்டான்னு நினைக்கிறேன். தெரியல, மிஸ்டீரியஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் கேமரா ஒருத்தன் ஸ்பீக்கர் ஒருத்தன், அதான் தெரில. ஸோ டைட்டன் ஸ்பீக்கர் மேன் எனக்கு ரொம்ப பிடிச்சவன் அப்படியே டான்ஸ் ஆடுறான். பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு. அதை பார்த்ததும் திஸ் வார் எண்ட்ஸ் டுடேன்னு சொன்னான் டைட்டன் டிவி மேன். அப்புறம் பார்த்தா சயின்டிஸ்ட் டிவி மேன் இங்கே நுழைஞ்சிருவான். இவன் ஒன்று சொல்லுவான். அப்படி என்னதான் அவன் சொல்கிறான்னா, இருங்க, ஐயோ டக்குன்னு சொல்கிறா, நான் வர வீடியோ நோ அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னான். அப்புறம் பிரிங் த லீடர் டு அவர் பேஸ் அப்படின்னு சொன்னான். அது யார் தான் லீடர்னு எனக்கே தெரியல. ஸோ அவனை வந்துட்டு ரொம்ப அலைவாக அவன் லீடரை பேஸ்க்கு கூட்டிகிட்டு சொல்கிறான். இவன் அப்படியே பயங்கரமாக கத்திட்டு இது ஒன்று சொன்னான். என்னென்னா ஆர் யூ இன்ஸ்டன்ட் அப்படி ஏதோ ஒன்று சொல்லலாம், என் வாய்க்கு நுழையில. ஸோ ஆனால் நான் எழுதி போட்டிருக்கேன் ஆர் யூ இன்சேன். இப்போ நுழையுது, இன்ஸ்டேன் ஆகுது. ஓகே. அப்புறம் இந்த டிவி மேன் வந்துட்டு we need to learn இருங்க we need to understand the full pictureன்னு சொன்னான். அது என்னடா எனக்கு எதுவுமே புரியல. பிஃபோர் இட்ஸ் டூ லேட், அது ரொம்ப லேட் ஆகிடுச்சு சொல்கிறான். ஸோ எனக்கு என்னமே புரியல அந்த டிவி மேனோட என்னென்ன சொல்கிறாங்கன்ட்டு. டிவி டாடியோட இது புரிஞ்சிருச்சு. இவன் வந்துட்டு போங்கடான்னு சொல்லிட்டு போடான். திடீர்னு பார்த்தா எதுவும் பயந்து கீழே விட்டாங்க, டேப்லாம் கீழே போட்டாங்க, ஒருத்தன் கீழே விட்டான். என்னடா அப்படின்னு பார்த்தாங்கன்னா இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. இந்த பாருங்க கைஸ், இந்த ஆஸ்ட்ரோ டாய்லெட்ஸு, இந்த எலிட் கேமராமேன் டாஃபிக் பூம்லாம் ஒரு லைவ் போட்டிருந்தாங்களே, அது ஆஸ்ட்ரோ பற்றி பேசி, அதே மாதிரி இது ஆஸ்ட்ரோ, அந்த ரெட் கலர் ஆஸ்ட்ரோ எவ்வளோ பவர் கேட்டால் பவர்ஃபுல் தென் ஆல் கேட்டால் அவன் ரொம்ப பவர்ஃபுல் கேட்டால் அதுக்கு மீனிங் எல்லாருமே அவன் மாதிரி பவர்ஃபுல், அவனோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்கன்னு தான் ஆன்சர். இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஃபஸ்ட்டாக இருக்கா, கண்ணாடி இதெல்லாம் போட்டு ஃப்ளிப்லாம் பண்ணிடுறான். என்னடா இது. அப்புறம் வந்துட்டு அவன் கிளம்பி ஒரு சிக்னல் கொடுத்தான் பாருங்க. எல்லா ஆஸ்ட்ரோஸும் வந்துட்டாங்க. The big astro powerful. இவனுக்கு மட்டும் ஏன் எப்படி பேர் போட்டு தெரில, இவன் நடுவில் வந்திருக்கான். ஸோ இவன் 4 பால் போட்டதும் என்னன்னு தெரில, இவங்களும் கீழே விட்டாங்க. டைட்டன் கேமராமேனுக்கு எல்லா இடத்துலேருந்து மாரி போகுது. என்னடா இது, இல்லைன்னா நடுவில் ஏதாவது வந்துருக்குமோ எனக்கே தெரியல. ஸோ டைட்டன் கேமராமேன் மறுபடியும் தம்ஸ் அப்.
ஸோ அவன் வெறி பண்ணிடுச்சு. இவனை கவுத்தி போட்டு இவன் பூஸ்டர் ஆன் பண்ணிட்டான் ஜெட் பேக்கில். எல்லாருமே கவுத்தி போட்டு வந்தான். டைட்டன் ஸ்பீக்கர் மேன் இது எப்படி 60 ஏதோ பண்ண மாதிரி. ஸோ இவன் கட்டி பிடிச்சிட்டாங்க. டைட்டன் ஸ்பீக்கர் மேன் நீ போகடா, நீயே வீக்குன்னு சொல்லிட்டு போனாங்களா. இந்த ஆஸ்ட்ரோ குட்டி பையன் பாருங்களேன் ட்விஸ்ட் வச்சிட்டான் டமால். ஜீமான் அந்த பால் போடுற மாதிரி தான். ஸோ வந்துட்டு த ஆஸ்ட்ரோவின் டைட்டான் கேமராமேனுக்கு என்ன நிலமை தெரில, 2 பேரும் டெலிபோர்ட் ஆகிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இந்த சீனோட பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இது உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலோட செகண்ட் அனலைசிஸ் தான் நான் நினைக்கிறேன்னு இல்லை, அப்படி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. பாய். சப்ஸ்கிரைப் டு குட்டிமால், லைக், ஷேர். பாய் 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 பாய்.